வணக்கம்பா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து அதாவது இந்த ஹார்ட் டிஸ்கோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். என்ன ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து Seagateோட 2TB ஹார்ட் டிஸ்க் தான். இதோட Amazon Prime பையிங் லிங்க் நான் வந்து கீழ அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து நான் வந்து Amazonல வாங்கவே இல்லை, நான் இங்க பக்கத்துல உள்ள ஸ்டோர்ல தான் வாங்கினேன். எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து 5500 rupees வந்துச்சு. அமேசான்லயே வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு சில டைம் நான் முன்னாடி பார்க்கும்போது 5000 rupees காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக இந்த வீடியோ எடுக்கும்போது போய் பார்க்கும்போது 5300 rupees போட்டிருந்தாங்க. அதனால சரி லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து 5500 கீழே தான் இருக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு வேணா அதை வந்து நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து 2TB ஹார்ட் டிஸ்க் ஓகேங்களா. இதோட ஸ்பீடு எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோல டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்து இந்த வீடியோல வந்து கொடுக்க போறேன் ஓகேங்களா. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு லைக்கை போட்டு பாருங்க. வீடியோ லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக்கை போடுங்க, அப்பதான் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். நிறைய பேர் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கலான்னு இருப்பாங்க. சரி எப்படி இருக்கு ரிவ்யூ யாராவது போட்டிருப்பாங்கன்னு செக் பண்ணும்போது நம்ம வீடியோ வரணும், அதுக்காக தான் சொல்றது. லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹார்ட் டிஸ்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஹார்ட் டிஸ்காக தான் இருக்கு. வேணா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. வேற லெவல் டெக் கண்டென்ட் தினமும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இந்த பாக்ஸை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. Seagateோட 2TB ஹார்ட் டிஸ்க் ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது இங்கே ஒரு சீல் இருக்கும், அதாவது இந்த பேக் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சீல் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும். அந்த சீலோடு வாங்குங்க ஓகேங்களா. அதுதான் வந்து இது புதுசு அப்படி இந்த வேறு யாரும் ஓப்பன் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான அடையாளம். நான் இதை வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் அந்த சீலை பிச்சு தூக்கி வீசிக்கிட்டேன். சரி அழகாக பிக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் ஆனால் ஒழுங்காக வரல. நம்ம என்ன பண்ணுறது ஓகேங்களா. அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே இந்த பக்கத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் தான் ஹார்ட் டிஸ்க் இருக்குது போல இருக்குது. அச்சோ மேனுவல் இருக்குது. சரி ஓகே, பாக்ஸை இங்கே வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது மேனுவல் நினைக்கிறேன், இதை ஓப்பன் பண்ணணும். இந்த இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் ஓகேங்களா. யூஎஸ்பி இதில் உள்ள போர்ட்டோட யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம லேப்டாப் இல்லை இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த போர்ட்டு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். எடுத்து இதை ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ஹார்ட் டிஸ்க் 2TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது ஓகேங்களா. ஓகே, இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ரெண்டு புக்லெட்ஸ் இருக்குது, இது சும்மா அட்டை. இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். பாக்ஸஸ் வாரண்டி கிளைம் பண்ணணும்னா பாக்ஸஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கணும். அதனால் பாக்ஸஸ் எங்கேயுமே தொலைச்சிடாதீங்க, இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே ஓகேங்களா. இது என்னது, ஆஸ்திரேலியா ஒன்லி ப்ளா ப்ளா ப்ளான்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு தெரில. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறதில்ல ஓகேங்களா. USB 3.0 அதுக்கு கொடுத்து 2.0 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இதில் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து PDF இருக்குது, வாரண்டி கார்டுக்கு பதிலாக அதை PDF வச்சுருக்காங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தான் உள்ளே இருக்குது. இது எல்லாம் தான் வந்து பாக்ஸ்க்குள்ளே வந்துருக்குது ஓகேங்களா. ஹார்ட் டிஸ்க் உள்ளே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இதோட ஓப்பன் பண்ணும்போது அது பிளாக் எனக்கு பிடிச்ச கலர் வந்திருக்கு. அவ்வளோதான். இதோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரே ஒரு LED இருக்குது, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்கே ஒரே ஒரு LED இருக்குது, இது ப்ளூ கலர் லைட் எரியும். நீங்கள் இதை அதாவது வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஏதாவது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது ரீடோ ரைட்டோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பிளிங்க் ஆகும். இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் மட்டும் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து ப்ளூ கலர் லைட் மட்டும் எரியும் ஓகேங்களா. அதுக்கடுத்தது பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் IMEI நம்பர் ப்ளா 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 ஏதாவது வச்சுருப்பாங்க. எக்ஸ்டர்னல் போர்ட் அவ்வளோதான். இந்த டிசைன் சூப்பராக இருக்குது. மேலே போர்ட் இருக்குது, அதாவது இதுலேருந்து ஃப்ரண்ட் சைட்னா மேலே வந்து போர்ட் இருக்குது அவ்வளோதான். கீழே எதுவுமே இல்லை, சைட்லேயும் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து அதை லீவ் பண்ணுங்க. அதுக்கு இந்த வீடியோவை யாராவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த ஹார்ட் டிஸ்கோட எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நான் வந்து ஒரே ஒரு ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது வந்து கூகுள் மீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தேன். யாராவது பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் இருக்குது, ஆனால் பார்த்துங்க. அது சூப்பராக வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன், நல்ல ஃபீட்பேக்ஸும் வந்து இருந்துச்சு இது வரையும். பட் ஆனால் வியூஸ் கம்மியாக தான் போயிருக்கு. செக் பண்ணல அப்படின்னா மேலே வந்து செக் பண்ணிக்கோங்க, ஐ பட்டனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதோட மொத்த சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.18 GB இருந்துச்சு. இது எவ்வளோ செகண்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 38 செகண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஸ்பீட் தான், பட் ஆனால் ரொம்ப ஸ்பீட்லாம் சொல்ல முடியாது ஓகேங்களா. அதனால் இது ஓகேவா ஸ்பீட் வந்து இதுதான். 1.18 GB சைஸஸ்க்கு வந்து இவ்வளோ செகண்ட்ஸ், அதாவது 38 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட வாரண்டி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து
வாரண்டியோட கார்டு வந்து இதில் கொடுக்கல, பாக்ஸில் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக வந்து அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க வாரண்டியோடது. அந்த கார்டு அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் வந்து கவர் ஆகும் வாரண்டியில், அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரண்டியில் வந்து மேனுஃபேக்சர் டிஃபெக்ட், அதாவது வந்து அவங்க ப்ராடக்ட்டில் தான் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா கவரேஜ் அப்போ தான் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நம்ம கீழே போட்டு நம்ம வாரண்டி கிளைம் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து 2 years வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி இருக்குது, பீரியட் இருக்குது, ஓகேங்களா. அது வரையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அது வரையும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே ரீட்டைலர் ஷாப்பில் வாங்குறீங்கன்னா அந்த வாரண்டி வந்து 2 yearsக்கு கம்மியாக தான் வரும். ஏன்னா வந்து அந்த ரீட்டைலர் ஷாப்பில் வாங்கும் போதே வந்து வாரண்டி வந்து ஆன் ஆயிடும். லைக் அந்த டேட் வந்து ஸ்டார்ட் ஆனாலும் ஆயிருக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் இது ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைம் எப்போ வாங்குறீங்களோ அந்த டைம் வந்து வாரண்டி டேட் வந்து ஸ்டார்ட். ரீட்டைலில் வாங்குறீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கடுத்தது வாங்குங்க, ஓகேங்களா. இது என்னோட சஜஷன். 2TB ஹார்ட் டிஸ்க் 2TB ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா 2TB ஹார்ட் டிஸ்கில் வந்து ஜஸ்ட் ஒரு 10% சம்திங் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. அதாவது 1.81 TB தான் இருக்கும். ஒரு சில இதுக்காக ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு 64 GB வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் சம்திங் ஒரு 58 அந்த மாதிரி தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா வந்து ஏதாவது சிஸ்டம்காக வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போடுறோம். ஏன் இந்த மாதிரி எடுக்கிறாங்க, இதை வச்சு என்ன யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி போடலாம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் வச்சுங்க. அவ்வளோதான் இதோட ரிவ்யூ. அதுக்கப்புறம் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹார்ட் டிஸ்கை பற்றி மொத்த விஷயமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வாங்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்கு மேலே முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஹார்ட் டிஸ்க் தான் நான் நினைக்கிறேன். என்னோட நம்ம ஷூட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து யூடியூப்ல வந்து பத்திரமா இருக்கும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கேன். இதோட ஃபுல் பிரைஸ் நான் ஸ்டார்டிங்ல சொன்னதான் 5500 rupeesக்கு நான் வாங்கி. உங்களுக்கு வேணும்னா கீழே அமேசானோட லிங்க் இருக்கு, வேணும்னா அதை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் இடத்துக்கு வந்து சர்வீசஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கொரோனானால இந்த குவாரண்டைன்ல அதெல்லாம் போயிட்டு இருக்கனால மேக்ஸிமம் நிறைய இடத்துக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து கொடுக்குறாங்க, பட் ஆனால் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க. நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, அதனால தான் வந்து நான் லோக்கல் ஷாப்பில் வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஒரு 200 rupees வந்து சேவாக இருக்கும். பட் இருந்தாலும் சரி, ஓகே. இப்போதைக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து லேப்டாப்பில் வேறு ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது ரொம்ப எங்கள் ஸ்டோரேஜே இல்லாமல் இருந்துச்சு. அதாவது ஒரு 100 GB அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் ஹார்ட் டிஸ்க் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கற்றுக்கல மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம். டிஸ்லைக் போட்டு ஏன் பிடிக்கல, நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். Every time we say goodbye, they all see that it's a lie. 'Cause we always give it one last try. Yeah, you've watched me break 1,000 times. Now I'm all alone.